ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னம்மா என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் வழக்கம் போல. கார்மெண்ட்ஸ்ல வேலை எல்லாம் முடிஞ்சிச்சாப்பா? இல்ல ஏதாவது நைட் வேலை இருக்குதா? இல்லப்பா, நைட் வேலைலாம் இல்ல, க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆர்டர்லாம் வருது இல்லப்பா? அதெல்லாம் நிறையவே வருது மாமா. ஆனா நமக்கு தான் நேரம் பத்தல. இன்னும் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. நாங்களும் பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். 2-3 பேர் புதுசா கூட சேர்ந்திருக்காங்க. ஆனா இன்னும் ஆள் வேணும்பா. ஏய் வெண்ணிலா, இப்படியே பக்கடா தின்னுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க? தீபாவளி போனஸ் வாங்கும்போது நல்லா இருந்துச்சுல்ல? வேலை பார்க்க போக மட்டும் வலிக்குதா? யாருக்கு இப்ப வேலை பாக்குறதுக்கு வலிக்குது? நான் என்ன வீட்டுல சும்மாவா இருக்கேன்? கார்மெண்ட்ஸ்ல நான் இல்லனாலும் வேலை நடக்கும். வீட்டை என்ன அப்படியே தாங்கி பிடிக்கிறியா? ஏன் கேட்க மாட்டீங்க? நிச்சயதார்த்த பத்திரிக்கை கொடுக்கறேன்னு நீங்களும் அம்மாவும் வெளியில போகும்போது இந்த வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்யறது? மகா செய்யறாளா இல்ல தோ இங்க நிக்கிறாளே திவ்யா செய்யறாளா? நான் தானே செய்யறேன். நல்லா செய்யற. நேத்து ஒரு நாள் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு முடியலன்னு நீங்க வீட்டுல உட்காந்துட்டீங்க. அம்மா கூட நான் தானே போயிட்டு வந்தேன். வீட்டுல கல்யாண வேலையில எல்லாம் கூட இருந்து நான் தான் பாக்கணும்னு அம்மா சொல்லிருக்காங்க. அதனால கதிர் கல்யாணம் முடியற வரைக்கும் என்னால கார்மெண்ட்ஸ்க்கெல்லாம் போக முடியாது. கரெக்ட் மாமா. அண்ணி சொல்றதுலயும் தப்பு இல்ல. கார்மெண்ட்ஸ்ல இப்போ தைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு ஆட்கள் தேவை. மத்த வேலையெல்லாம் நானும் விஜயம் சமாளிச்சுப்போம். கூடவே இவரும் இருக்கார்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கார்மெண்ட்ஸ் எப்படியும் ஓடும். ஆனா கல்யாணத்துக்கு வெண்ணிலாக்கு மட்டும் பொறுப்பு இல்ல, உங்களுக்கும் இருக்கு. அதையும் மறந்துடாதீங்க. அவங்க மட்டும் கார்மெண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு கல்யாண வேலையும் பார்க்கணுமா? எந்த ஒரு நியாயம்? எல்லா ஊர் நியாயமும் தான். டேய், நாளை கழிச்சு நிச்சயதார்த்தம். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 5 லட்சமாவது வேணும். அஞ்சு லட்சமா? எதுக்கு அவ்வளோ பணம்? அதான் கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே. ஆமா சொன்னாங்க. அதுக்காக 2 கையை வீசிட்டு இப்படியே போயிட்டு வந்துருவோமா? ரொம்ப மரியாதையா இருக்கும்ல. துணிமணி அவங்க எடுத்து கொடுக்கறேன்னாங்க, அதைத்தான் நம்ம போட்டுட்டு போனோம். நம்ம மரியாதையை காப்பாத்துற மாதிரி நாமளும் ஏதாவது செய்யணும்ல. அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு மோதிரமாவது வாங்க வேண்டாமா? வரப்போற சொந்த பந்தங்களுக்கு நம்ம மரியாதை ஏதாவது செய்ய வேண்டாமா? ஆமாமா, 1 பவுன் இல்ல 1.5 பவுன்லயாவது வாங்கணும். தங்கம் என்ன விலை விக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? நம்ம காலம் மாதிரி மாசத்துக்கும் வருஷத்துக்கும் ரேட் ஏறுதுன்னு நினைக்கிறீங்களா? செகண்டுக்கு செகண்ட் ஏறிட்டு இருக்கு தங்கம் ரேட்டு. லட்சத்துல வந்து நிக்குது. அம்மா, ஆனா அந்த பொண்ணு சும்மா பாக்க வரும்போதே நம்ம எல்லாருக்கும் நகை துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. நாம அட்லீஸ்ட் ஃபங்க்ஷனுக்காவது நல்லா செய்யணும்ல. அதானே. இங்க பாரு மகா, நான் ஒன்னும் என்னோட சொந்த செலவுக்காக கேட்கல. கதிர் நிச்சயதார்த்தத்துக்கு பணம் வேணும். 5 லட்சம் நீ தான் ஏற்பாடு பண்ணி தரணும். ஏமா, திடீர்னு நாளைக்கு 5 லட்சம் வேணும்னா எங்கம்மா போறது? அப்படியே அவசரம்னாலும் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த பணம் தான் இருக்குமே, அதுல இருந்து எடுத்துக்கலாம்ல. ஏண்டா, எப்ப பாரு அந்த பணத்திலேயே தான் நீ குறியா இருப்பியா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். கதிர் நிச்சயதார்த்தம் முடிஞ்சா இந்த வீட்டுல வேற செலவே இல்லையா? இதுக்கப்புறம் கதிர் கல்யாணம், திவ்யா படிப்பு, திவ்யா கல்யாணம்னு வரிசையா எவ்வளவு செலவு இருக்கு. அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. என்ன விட உங்களுக்கு தான் இந்த குடும்பத்து மேல அக்கறையா? கண்ணை மூடிக்கிட்டு ஒன்னும் நான் காசு கேட்கல. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் கேக்குறேன். உன் பொண்டாட்டி கிட்ட பணம் கேட்டதும் உனக்கேண்டா சுருங்குது? கௌரி, நிச்சயத்துக்கு 5 லட்சம்னா கொஞ்சம் அதிகம் தான் கௌரி. செல்வம் மகா கல்யாணத்துக்கு நாம இப்படியே செலவு பண்ணோம். அதையும் திடீர்னு கேக்குறேன் தானே அவன் சொல்றான். இவங்க குடும்பமும் மேகனா குடும்பமும் ஒன்னா?
இவ தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட பணம் வேணும்னா மட்டும் திடீர்னு இவளால ஏற்பாடு பண்ண முடியுதுல்ல? எப்படியோ எந்த வழியில வந்தாலும் பரவாயில்லன்னு புருஷனு பொண்டாட்டியும் உட்கார்ந்து திட்டம் போடுறாங்கல்ல. 2 குடும்பமும் என் கண்ணு. கோகிலா அகிலா கல்யாணம் மட்டும் இல்ல, கதிர் திவ்யா கல்யாணத்தை கூட நாங்க தான் நடத்தி வைப்போன்னு அன்னைக்கு வாய்க்கிழிய பேசினால. அம்மா, நான் வெறும் பேச்சுக்கு சொல்றவே இல்ல அத்தை, இப்பவும் சொல்றேன். 2 குடும்பமும் எனக்கு 2 கண்ணு மாதிரி தான். இப்ப என்ன, உங்களுக்கு 5 லட்சம் தானே தேவை? நான் ஏற்பாடு பண்ணி தரேன். மகா, இதுவும் நம்ம பொறுப்பு தாங்க. அத்தை கேக்குறதுல தப்பு இல்ல, பாத்துக்கலாம். வாங்க.